students, welcome to online class with Hema. 10th Maths, second chapter, numbers and sequences. Exercise 2.8, the sixth sum. Find the sum to n terms of the series. So first one is 0.4 plus 0.44. ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் போடலாம். 444 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு ப்ளஸ் என் டர்ம்ஸ். இப்போ இது எப்படி எடுத்துக்கலான்னா let Sn be அப்படின்னு எடுத்துக்கலாம். let Sn equal to 0.4 plus 0.44 plus 0.444 plus etc. up to n terms. ஓகே, இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இது எப்படி எழுதலாம்னா 4 into 0.1 plus 0.11 plus இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம்மும் போட்டிருக்கோம் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு n terms. ஓகே, ஈக்குவல் டு இதில் வந்து டேக்கிங் 4 as காமன் எடுத்துகிட்டு இப்படி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஈக்குவல் டு 4/9 எடுத்துக்கிறோம். 4/9 இன்ட்டு இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது 2.50 அண்ட் 2.51 ரெண்டுமே இதே மாதிரி தான் வரும். அதை பேஸ் பண்ணி தான் இதை போடுறோம். 4/9 இன்ட்டு இதை 0.9 ப்ளஸ் ஏன்னா இதை கேன்சல் பண்ணால் 0.1 தானே வரும். ஸோ 0.99 plus 0.999 plus etc. up to 2n terms. Okay, இது வேணா bracketல எழுதிக்கோங்க. multiplying and dividing by 9 so that the value won't change. multiplying and dividing by 9 so value மட்டும் சேஞ்ச் ஆகாது, எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு இது எப்படி எழுதணும்னா 0.9 1 minus 0.1 close the bracket plus 1 minus 0.01 close the bracket plus 1 minus 0.0001 close the bracket plus etc. up to n terms. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு 1 டேர்ம் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு 1 plus 1 plus etc. up to n terms. இந்த 1 மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் மைனஸை காமனாக வெளில எடுத்துக்கோங்க. மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்கள் 0.1 ப்ளஸ் 0.001 ப்ளஸ் 0.0001 இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட்டை ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பெரிய ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது என்னென்னா choosing all the first term in the separate bracket and the second terms in the separate bracket. Okay, choosing all the first term in the bracket separately and the second term in the bracket separately equal to 4/9 into இது 1 plus 1 plus etc. up to n terms ஒரு n எடுத்துட்டு மைனஸ் இது என்ன பண்ண 0.1 plus 0.1 whole square plus 0.1 whole cube ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு n டேர்ம்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா இது வந்து 0.1 இது வந்து ப்ளஸ் 0.1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் 0.1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.1 த ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு n டேர்ம்ஸ். ஓகே, இப்படி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 0.1 ஹோல் ஸ்கொயர் வந்து 0.001 0.1 ஹோல் கியூப் வந்து 0.0001 வரும். ஓகேவா, ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா. ஓகே, ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு n டேர்ம்ஸ். இப்போ இது என்ன பண்ணலான்னா ஹியர் ஏ என்ன, ஹியர் ஏ ஈக்குவல் டு 0.1 இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து 0.1. ஓகே, ஸோ ஆர் என்னென்னா R2 டிவைடட் பை R1. ஓகே, n தனியாக எடுத்துக்கோங்க, இந்த ப்ராக்கெட் தனியாக எடுத்துக்கோங்க. ஓகே, இது தனியாக எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இது தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஆர் என்ன T2 டிவைடட் பை T1. ஸோ 0.1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 0.1 என்ன வரும்னா ஈக்குவல் டு 0.1. n என்னென்னா அண்ட் n ஈக்குவல் டு n. ஸோ இப்போ இதில் எடுத்து எழுதுங்க. SN ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம் ஜிபிக்கு. ஸோ 4/9 இன்ட்டு n மைனஸ் இது என்ன, இது வந்து இங்கே வந்து நம்ம Sn ஈக்குவல் டு A இன்ட்டு 1 மைனஸ் R பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் R. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். R பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை R மைனஸ் 1னா சின்ஸ் R கிரேட்டர் தேன் 1 இருந்தால் இங்கே R வந்து லெஸ் தேன் 1 இருக்கிறதால R is less than 1 இருக்கிறதால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். A இன்ட்டு 1 மைனஸ்
r power n divided by 1 minus r. இதே r greater than 1 இருந்தால் r power n minus 1 divided by r minus 1. ஸோ இந்த ஃபார்முலா படி என்னென்னா இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 4/9 n மைனஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுங்க. a என்ன, a is 0.1 into 1 minus r is 0.1 whole power n divided by 1 minus r, 1 minus 0.1. okay, close the bracket. புரியுதா? இங்கே ஸ்மால் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ. 0.1 இந்த ஃபார்முலா படி இங்கே போடுறோம் இந்த டேர்ம்ஸ்க்கு. ஓகேவா? இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு 4/9 into n minus இந்த 0.1 1/10 எழுதிக்கலாம் into 1 minus 1/10 whole power n divided by okay 1 minus 1/10. okay, close the bracket. equal to 4/9 into n minus 1/10. இங்கே என்ன ஆகும்னா இன்னும் வேணால் இன்னொரு ஸ்டெப் எழுதுகிறேன். 1 minus 1/10 whole power n. இது எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 10 LCM into 10 into 10 multiply same number with the numerator into 10 equal to 9/10 வரும். நான் அதை டேரெக்டாக போடாமல் 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுறேன். equal to 4/9 into n minus 1/10 into 1 minus 1/10 whole power n divided by 9/10. okay, equal to இதை ரெசிப்ரோகேட் பண்ணுறோம். equal to இன்னொரு ஸ்டெப் இங்கே போட்டேன். 4/9 into n minus 1/10 இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது into 10/9 into 1 minus 1/10 whole power n. close the bracket. 10 will get cancelled. equal to 4/81 9 9s are 81 n minus okay n minus. ஸோ இந்த 4/9 உள்ள n 81ல் இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 4/9 n இந்த ஸ்டெப்பில் 4/9 n உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு மைனஸ் வந்து இங்கே வரும். 4/9 9s are 81 into 1 minus 1/10 power n. ஓகே, இது நியூமரேட்டரில் இருந்தால் 1 power n is 1 தான். ஸோ 1/10 power n இப்படி போட்டுக்கிறோம். ஓகேவா? 10 power n அவ்வளோதான் இந்த சம். ஓகே, 4n/9. ஓகே, ஸோ நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க 4n/9. இங்கே மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 4/81 1 minus 1/10 10 power n. ஓகே, 1 power n-னாலும் 1 தான். ஸோ அது என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 minus 1 power n 1 தான். அதனால் 1 அப்படியே வச்சுட்டு 10 power n இப்படி எடுத்து போட்டுக்கோம். ஓகேவா? ஸோ நான் அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் 0.9 இங்கே வந்து 4 காமனாக வெளில எடுத்துகிட்டு 0.1 அப் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. நெக்ஸ்ட் இது 9 என்ன பண்ணுறோம் 1 minus 0.1 எழுதுகிறோம். ஸோ 1 எல்லாம் செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். 0.1 0.01 செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 0.1 ஹோல் ஸ்கொயர் 0.1 ஹோல் க்யூப்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர் லெஸ் தேன் 1ன்றதால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். போடும்போது என்ன ஆகும், இது 1/10 போட்டுக்கிறோம். 0.1 ஹோல் பவர் என்ன 1/10 பவர் n. ஸோ 1 பவர் என்ன 1 தான். ஸோ 10 பவர் என்னன்னு லாஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்து எழுதிக்கிறோம். 10 பவர் என்ன அவ்வளோதான். இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே 10 எல்சிஎம் எடுத்தால் இன்ட்டு 10 மல்டிப்ளை சேம் நம்பர் வித் நியூமரேட்டர். ஸோ 10 minus 1 is 9/10. ஸோ இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். ஸோ 4n/9 minus 4/81 1 minus 1/10 power n. ஓகே, அவ்வளோதான் அந்த சம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். ஸோ 3 + 33 + 333 + எக்ஸெட்ரா அப் டு n டர்ம்ஸ். இதை Sn equal to 3 + 33 + 333 + எக்ஸெட்ரா அப் டு +n டர்ம்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஈக்குவல் டு 3/9 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. ஸோ 99 + 999 + எக்ஸெட்ரா அப் டு +n டர்ம்ஸ். ஓகே, n டர்ம்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வரும். என்னென்னா
3 into taking 3 as common. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன வரும்னா ஈக்குவல் டு 3 into 1 plus 11 plus 111 plus etc. up to n terms. Okay, taking 3 as common, 3 காமனாக எடுத்துக்கோங்க. ஓகே, 3 into 1 plus 3 11s are 33, 3 11s 111s are 333. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இது வரும். Multiply and divide by 9. So 9 plus 99 plus 999 plus etc. up to n terms. இதில் எழுதிக்கோங்க multiply and dividing by 9 throughout. Okay, multiplying and dividing by 9 throughout. Okay, இப்படி எழுதிக்கோங்க. equal to இப்போ இதை அகைன் எப்படி எழுதலாம்னா 1/3 into இப்போ 3 கேன்சல் பண்ணினா 1/3. இதை எப்படி எழுதலாம்னா 10 minus 1 plus 100 minus 1 plus 1000 minus 1 plus etc. up to n terms. ஓகே, இது வந்து கேன்சல் ஆகிடும் 1/3 equal to therefore 9 எப்படி எழுதுகிறோம் 10 minus 1 99. நெக்ஸ்ட்டு 1/3 into இது ஃபஸ்ட் ஒன்லாம் எழுதிக்கோங்க 10 plus 10 square plus 100 square. ஓகே, 10 square 100, 100 square 1000. ஓகே, plus 10 square 10 square 10 cube. ஓகே, 10 square plus 10 cube plus etc. up to n terms. ஓகே, இங்கே என்ன பண்ணுவோன்னா இதை வந்து -1 இருக்குல்ல -n போட்டுக்கணும் எல்லாத்துக்கும். இந்த n அப்படியே -1கெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு -n equal to separating all the first term and second term from the brackets. ப்ராக்கெட்லேருந்து ஃபஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஓகே, செப்பரேட் பண்ணிக்கிறோம். 10 square 10 cube இதை ஃபஸ்ட் டேர்ம்லாம் எழுதிக்கிறோம். செகண்ட் டேர்ம்லாம் என்ன பண்ணுறோன்னா -n எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா Sn equal to r பவர் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணோம் Sn equal to a into r power n minus 1 divided by r minus 1 since r is less than 1. இங்கே r is greater than 1 ஏன்னா இங்கே r வந்து என்ன 10 காமன் ரேஷியோ. r is 10 square divided by 10ன்னா ஒரு 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா r 10. r greater than 1ன்னா a into r power n minus 1 divided by r minus 1. இதே r less than 1னா 1 minus r power n divided by 1 minus r. a into 1 minus r power n divided by 1 minus r if r less than 1. r greater than 1ன்றதால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். here a equal to என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் 10. இப்போ a equal to 10. So equal to 1/3 into இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 10 into 10 power n minus 1 divided by 10 minus 1 இந்த minus n. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க 1/3 equal to 1/3 into என்ன 1/3 into 10 into 10 power n minus 1 divided by 9. 10 minus 1 is minus divided by 9 minus 1. Okay, so therefore this is the answer. இப்போ திருப்பி இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க equal to 10 into 10 power n minus 1 divided by 27. 9 3s are 27 மைனஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது n/3. இதை ஆன்சர் செக் பண்ணிக்கோ. ஓகே, therefore 3 plus 33 plus 333 plus etc. up to n termsக்கு இது ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் 3 Sn equal to எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 3 into 1 plus 11 plus 111 3 காமனாக எடுத்து எழுதிக்கிறோம். and then multiplying dividing by 9. அப்புறம் 9 என்ன பண்ணுறோம் 10 minus 1 100 minus 1 1000 minus 1. அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ப்ராக்கெட் அண்ட் செகண்ட் ப்ராக்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட் டேர்மும் இன் செப்பரேட் brackets அண்ட் செகண்ட் டேர்ம் இந்த செப்பரேட் ப்ராக்கெட். ஓகே, ஃபஸ்ட் டேர்ம் என்ன 10 square 10 cube இது செப்பரேட் ப்ராக்கெட் அண்ட் செகண்ட் டேர்ம் இந்த செப்பரேட் ப்ராக்கெட். அப்போ -1 எக்ஸெட்ரா அப் டு n டேர்ம்ஸ் வந்து -n போட்டுக்கிறோம். since r greater than 1 you have to use this formula. a is 10, r is t2 by t1, r on 10.
ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவில். ஸோ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது 27 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -n/3. ஓகே, இப்போ வந்து 6th சம்மில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 7th தான். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நெக்ஸ்ட் 7th சம் போடலாம்.